ஒரு வழக்குல ஜீவனாம்சத்தை நீதிமன்றம் எப்படி முடிவு செய்கிறது? ஜீவனாம்சம் கேட்பவரும் சரி, ஜீவனாம்சம் கொடுப்பவரும் சரி, அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தங்களுடைய சொத்து மற்றும் கடன் பற்றிய விவரங்களை 14 பக்கத்துக்கு இருக்கும். அதை ஃபில் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுக்கணும். நீதிமன்றத்தில் கொடுக்கும்பொழுது நீதிமன்றம் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மனைவிக்கு ஜீவனாம்சத்தை வழங்கும். அதை நீதிமன்றம் அனலைஸ் பண்ணும் அந்த அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை. இப்போ கணவருக்கு வருமானம் 50,000 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் அவர் மந்த்லி ஃபிக்ஸட் டெபாசிட்ல 15,000 போடுறாரு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 15,000 ரூபாய் போடுறாரு. அவருடைய தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்காக ஒரு 10,000 ரூபாய் ஆகுது. இஎம்ஐ 5,000 ரூபாய் கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் அவரோட ஆடம்பர வாழ்க்கை, அவரோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணும். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 80,000 ரூபாய் எப்படி செலவு பண்றாரு? அப்ப அந்த 30,000 ரூபாய்க்கு அவருக்கு வேற ஏதோ வருமானம் வருகிறது. அதெல்லாத்தையும் அவர் காமிச்சிருக்காரா? இது எல்லாவற்றையும் நீதிமன்றம் அனலைஸ் பண்ணும். ஆன்லைன்ல மணி யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எவ்வளவு வித்ட்ரா பண்றாங்க, எவ்வளவு அதாவது ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நீதிமன்றம் பார்க்கும். எவ்வளோ அவங்க ட்ராவல் போயிருக்காங்க, ஃபாரின் ட்ராவல் எவ்வளோ போகிறாங்க, லோக்கலில் உள்ளூரில் அவங்க ட்ராவலுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாவற்றையும் நீதிமன்றம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் மட்டும்தான் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கும். அதாவது நம்ம கையில் இருக்கிற பேப்பர் நம்மளுடைய பணப்புழக்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லும். அதன் அடிப்படையில் கணவருக்கு இவ்வளோ வருமானம் வருது, அவருக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு பார்க்கும் இல்லையா? அதில் வாடகையிலேருந்து எவ்வளோ வரும், இன்ட்ரெஸ்ட்லேருந்து எவ்வளோ வரும், எல்லாமே அதில் இருக்கும். எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணிட்டு இவருக்கு இவ்வளோ வருமானம் வருது, மனைவி அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக வாழணும், மனைவிக்கு இப்போ வருமானமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக மனைவிக்கு கணவனுக்குடைய ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு இருக்கணுங்கிறதுக்காக மனைவிக்கு தேவையான ஜீவனாம்சத்தை வழங்கும். எப்பொழுதுமே அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம தாக்கல் செய்யும் பொழுது உண்மையா மட்டும்தான் அதில் நம்ம தாக்கல் செய்யணும். அதில் பொய்யான விவரங்கள் தாக்கல் செஞ்சிருந்தா நமக்கு சிறை தண்டனைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது நிரூபிக்கப்பட்டால் நமக்கு சிறை தண்டனை உண்டு. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.